நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு செக்யூரிட்டி ஃபீல்டில் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா, இல்லை செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன நாலேஜ் வேணும், என்ன எக்ஸாம்ஸ் நம்ம செக்யூரிட்டி எக்ஸாம் எது நம்ம படிக்கணும், என்ன சர்டிஃபிகேஷனை நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செக்யூரிட்டியை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராடராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ளவுட் செக்யூரிட்டி, மூணாவது சைபர் செக்யூரிட்டி. உங்களுக்கு எங்கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு வர இன்டர்வியூ கால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரியில் தான் அடங்குது. உங்களுக்கு ஒன்று மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஜாப்ஸ் இன்டர்வியூ கால்ஸ் வருது. க்ளவுட் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டதுக்கு இன்டர்வியூ கால் வருது. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ கால்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னாங்க. அப்போ இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஏஎம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் தான் நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட்டு, சர்வீஸ் பிரின்சிபல், ஆப்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கும். உங்களுக்கு அப்போ நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டி இன்ஜினியராக நீங்கள் உங்களுக்கு ஓகேங்களா போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அப்போ அதில் என்ன ஆடுங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இது சம்மந்தப்பட்ட ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட்டு, சர்வீஸ் பிரின்சிபல், ஆப்ஸு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி செக்யூர் பண்ணுறது, ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷனா என்ன அது, உங்களுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் பாலிசினா என்ன அது, உங்களுக்கு மல்டிஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் என்னது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஏஎம்மில் அடங்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி. உங்களுக்கு இந்த டேட்டா செக்யூரிட்டி எது ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக ஒரு கார்பரேட் என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு அவர் ஜென்ரேட் பண்ண ஒரு எம்ப்ளாயி அவர் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவார், OneDriveல ஸ்டோர் பண்ணார். அதே ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு SharePointல ஸ்டோர் பண்ணார். உங்களுக்கு அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், உங்களுக்கு செக்யூர் பண்ண உங்களுக்கு என்ன. அப்போ டேட்டா செக்யூரிட்டி பற்றி நம்ம பார்க்கணும். உங்களுக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் 365ல டேட்டா எப்படி நம்ம செக்யூரிட்டி பண்ணுறது, உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎல்பி பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ், நிறையா பாலிசிஸ் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது அப்படின்னு அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். அது மாதிரி என் பாயிண்ட் செக்யூரிட்டி நம்ம இதில் மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டியில் கவர் ஆகும். என் பாயிண்ட் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் பாயிண்ட்ஸ் என்பது யூசரோட டிவைஸ் தான். உங்களுக்கு யூசரோட லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, மொபைல் டிவைஸில் உங்களுக்கு என் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்போ இந்த என் பாயிண்ட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கவர் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக உங்களுக்கு என் பாயிண்ட்ஸ் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது இடிஆர்னு சொல்லுவாங்க. என் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இடிஆர் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த இடிஆர் டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் நிறையா இருக்கும். உங்களுக்கு க்ரௌட் ஸ்ட்ரைக் இருக்குங்க, க்ரௌட் ஸ்ட்ரைக் ஃபால்கான் இருக்குது. உங்களுக்கு சோஃபோஸ் என்பாயிண்ட் செக்யூரிட்டி நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு அதுவும் நம்ம இடிஆர் டூல்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் ஆஃப் என் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம இடிஆர் டூல்ஸ்னு சொல்லுவோம். இது மாதிரி இடிஆர் டூல்ஸ் என் பாயிண்ட் செக்யூரிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ், ஜிஆர்சின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 365ல உங்களுக்கு முக்கியமான பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் 365ல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் இல்லை பர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதில் நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு டேட்டா எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது, எப்படி லேபிள் பண்ணுறது, எப்படி சென்சிட்டிவ் டேட்டா எப்படி நம்ம லேபிள் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா, ஏன்னா இது பார்த்துங்க ஒரு கம்பெனி எம்ப்ளாயியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கம்பெனியில் இருக்க டேட்டா நம்ம செக்யூர் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குது. உங்களுக்கு ISO 27000 இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா இது மாதிரி நிறைய உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. உங்களுக்கு இது சாக் இருக்குது, சாக்கு இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெட்ராம்ப்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு GDPRனு ஒன்று இருக்குது. உங்களுக்கு இதெல்லாமே கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி அட்மினாக போகணும், நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி நான் அது சம்மந்தமாக நான் ஜாப்பில் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் க்ளவுட் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது க்ளவுட் செக்யூரிட்டியில் உங்களுக்கு என்னென்ன அடங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி கம்ப்ளீட்டாக அடங்கும். உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி அப்படின்னா நீங்கள் அசூர் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி இதில் அடங்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசூர் க்ளவுடும் வரும், AWS க்ளவுடும் வரும், GCP க்ளவுடும் வரும். உங்களுக்கு
அசூர் கிளவுடில் இருக்கிற நம்ம அதில் ரன் ஆகிற உங்களுக்கு கிளவுட் ரிசோர்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. விஎம்ஸ், டேட்டாபேஸ், ஆப்ஸ், கண்டெய்னர், குபர்நெட்டிஸ் கிளஸ்டர் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கிளவுட் ரிசோர்ஸஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படின்னு படிக்கிறது தான் நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஸ்னும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஏடபிள்யூஸாக கிளவுட் ரிசோர்ஸ் ரன் ஆகும் உங்களுக்கு. அதையும் எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது, இல்லை கூகுள் கிளவுடில் இருக்க கிளவுட் ரிசோர்ஸ் வந்து எப்படி செக்யூர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு படிக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நம்ம வந்து கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியராக பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, டெவ் செக்ஆப்ஸ் செக்யூரிட்டி, இதுவும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாத நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆப்ரேஷன் டெக்னாலஜி வந்து ஐஓடி செக்யூரிட்டி நம்ம வந்து படிக்கணும் உங்களுக்கு. இந்த ஓடிஎன் ஐஓடி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டரில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு ஓடி டிவைஸ் பார்த்துக்கன்னா ஆப்ரேஷனல் டிவைஸ் என்பது பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் யூஸ் பண்ணுற உங்களுக்கு வந்து ரொபோட்டிக் ஓகேங்களா ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓடி டிவைஸ்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் சென்சார் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓடி டிவைஸ்னு சொல்லலாம். ஐஓடி என்பது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வந்து ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டர், ஸ்கேனரு, ஸ்மார்ட் டிவி கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு ஐஓடி டிவைஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு அது. அதே மாதிரி மேனுஃபேக்சர் செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஐஓடி டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட உங்களுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஐஓடி டிவைஸ் தான் உங்களுக்கு. இப்போ எந்தெந்த டிவைஸில் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகும் இதெல்லாமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஓடிஎன் ஐஓடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு கவர் ஆகும் உங்களுக்கு வந்து. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே ஏஐ இன்டெகிரேட்டட் வருது உங்களுக்கு. ஏஐ எந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது அவ்வளோ ஏஐ வழியாக உங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட்ஸும் நிறைய வருது உங்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி ஏஐ அண்ட் எமர்ஜிங் டெக் செக்யூரிட்டி பற்றி நம்ம கண்டிப்பாக படிக்கணும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியராக நீங்கள் போகணும், கிளவுட் செக்யூரிட்டி ஓகேங்களா ஒரு அட்மினா இல்லை கிளவுட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் உங்களுக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டியும் படிக்கணும், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, டெவ் செக்ஆப் செக்யூரிட்டி உங்களுக்கு, ஓடி அண்ட் ஐஓடி செக்யூரிட்டி, அதே மாதிரி ஏ அண்ட் எமர்ஜென்ட் டெக்னாலஜி செக்யூரிட்டி இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு வந்து. சப்போஸ் நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி நான் ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னாங்கன்னா அப்படின்னா அப்போ அது அது எதில் நீங்கள் அது சம்மந்தமாக எது படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டியும் படிக்கணும். அதே மாதிரி நெட்வொர்க் அண்ட் பெரிமீட்டர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் டிவைஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரவுட்டர், சுவிட்ச், ஃபயர் வால் உங்களுக்கு இதெல்லாமே நெட்வொர்க் டிவைஸ். அப்போ இது பற்றி சம்மந்தப்பட்ட நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு செக்யூரிட்டியில் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஃபயர் வால் செக்யூரிட்டி, உங்களுக்கு சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ் எது கான்ஃபிகர் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் சம்மந்தமான எல்லா செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு, டேட்டா செக்யூரிட்டி, ஜிஆர்சி உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு. ஸோ இதை பற்றி நம்ம வந்து விலாவரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டியோட ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மைக்ரோசாஃப்ட் 365 ஒர்க் லோடுன்னு சொல்லுவாங்க. என்ட்ராய்டு, மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர், இன்டியூன் அண்ட் பர்வின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இதுதான் மெயின் ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டியில் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட் சிலது இருக்குது உங்களுக்கு. ஃபண்டமெண்டல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எஸ்சி 900 இருக்குது, மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் ஐடென்டிட்டி ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு ஓகேங்களா செக்யூரிட்டி கான்செப்டை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ இது படிச்சிங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டியில் என்னென்ன பேசிக் டெம்த் வருது, பேசிக்ஸ் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து இதில் வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா MS-102. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 என்வரான்மெண்ட்டு எப்படி வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த MS-102 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மொத்தம் 4 மாடியில் கவர் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடியில் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 டேலண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அது சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது மாடியில் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு. என்ட்ரா ஐடினா உங்களுக்கு யூசர்ஸ், குரூப்ஸ், ஆப்ஸ் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது, டிவைஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, செக்யூரிட்டி பாலிசி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். மூணாவது மாடியில் வந்து உங்களுக்கு டிஃபெண்டர் சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் XDRனு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. அப்போ மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் XDR வழியே நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து ஒரு என் பாயிண்ட்ஸு, மெயில் பேக்ஸு, டீம்ஸு, ஷேர் பாயிண்ட்டு, க்ளவுட் ஆப்ஸு, ஐடென்டிட்டிஸு இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதே MS-102 லாஸ்ட் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லலாம், பர்வியூ அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அதில் என்ன பண்ணும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க டேட்டா எப்படி செக்யூர் பண்ணுறது அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ மூணாவது சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா MD-102 அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இந்த MD-102 என்பது உங்களுக்கு என் பாயிண்ட் இன்டியூன் அட்மின் எக்ஸாம். இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு கார்பரேட் என்வரான்மெண்ட்டில் எப்படி வந்து உங்கள் கார்பரேட் எம்ப்ளாயி கொடுக்குற அந்த டிவைஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க தான் உங்களுக்கு MD-102 இன்டியூன் அட்மின் சர்டிஃபிகேட். இது வந்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து M365 செக்யூரிட்டியில் வரும் உங்களுக்கு வந்து.
அதே மாதிரி மூணாவது சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா SC300 அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம், ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட்னு சொல்லலாம். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், என்ட்ரு ஐடி, கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசி, எஸ்எஸ், எம்எஃப் இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு. இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இது படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த SC300 படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு IIM இன்ஜினியராக நீங்கள் வந்து ஓகேங்களா, நீங்கள் வந்து அந்த ஜாப்புக்கு வந்து போக முடியும் உங்களுக்கு வந்து. IIM என்பது ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம் உங்களுக்கு. நீங்கள் வந்து IIM இன்ஜினியர் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய வேக்சின் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா SC400 சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்னா இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் சொல்லலாம் உங்களுக்கு. இங்கே தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா ப்ரொடக்ஷன் மெயினாக இங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். DLP பாலிசி, பர்வியூ, சென்சிட்டிவிட்டி டேபிள், ரிட்டர்ன்ஸ் பாலிசி, இன்சூரன்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் கம்ப்ளைன்ஸ், இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளைன்ஸ் பார்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு டேட்டா செக்யூரிட்டி பார்ட் இதில் வந்து மெயினாக நம்ம வந்து பார்ப்போம் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா SC200னு ஒரு பேப்பர் இருக்குது உங்களுக்கு, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அனலிஸ்ட்னு ஒரு பேப்பர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டியில் வந்து ஓகேங்களா யூஸ் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட படிப்பு தான் அது வந்து உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி கவர் பண்ணும், சென்டினலும் கவர் பண்ணும் உங்களுக்கு வந்து. சரி, எக்ஸ்பர்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு SC100 இருக்குது உங்களுக்கு, சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இது வந்து என்ன எப்படி ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ஓகேங்களா சொல்யூஷன் எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது சம்மந்தப்பட்டு வரும் உங்களுக்கு வந்து. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இது வந்து மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஒரு இன்டெப்த் கவரேஜ் கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து ஓகேங்களா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் பாயிண்ட்ஸ் MD102 என்பது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு டிவைஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்து சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வந்து. SC300 என்பது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது. SC400 பார்த்தீங்கன்னா கம்ப்ளைன்ஸ் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வந்து. சைபர் செக்யூரிட்டி ஓகேங்களா ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் என்பது உங்களுக்கு டிசைனிங் ஓகேங்களா ஆர்கிடெக்ட் லெவலில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ இதில் வந்து நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் பண்ணலாம் உங்களுக்கு. MS102 பண்ணுங்க, இல்லாட்டி ஓகேங்க MD102 பண்ணுங்க உங்களுக்கு, இல்லாட்டி SC300 400 சைபர் செக்யூரிட்டி. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம் உங்களுக்கு. இதை எல்லாமே தான் படிச்சுட்டு நான் வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணோன்னா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரியணும். இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் முடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்தராக ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வந்து படிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து. சரி, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் செக்யூரிட்டி அப்படி சொல்லலாம் உங்களுக்கு வந்து. மொத்தம் 3 கேட்டகரியில் ஒன்று வந்து M365 செக்யூரிட்டி, மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டி, க்ளவுட் செக்யூரிட்டி, மூணாவது பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது கேட்டகரி க்ளவுட் செக்யூரிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து. சார், க்ளவுட் செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து AWS க்ளவுடு, அசூர் க்ளவுடு, கூகுள் க்ளவுடு, இந்த மூணுமே அது வந்து கவர் பண்ணும். இது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு தேர்ட் பார்ட்டியில் நிறைய உங்களுக்கு வந்து க்ளவுடு ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளே தான் அடங்கும் உங்களுக்கு வந்து. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் செக்யூரிட்டி நம்ம என்னென்ன கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிங் த ஒர்க் லோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா அக்ராஸ் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இந்த அசர் க்ளவுடு, AWS க்ளவுடு, கூகுள் க்ளவுடில் நம்ம எப்படி வந்து ஒரு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம செக்யூர் பண்ண போகிறோம், எப்படி ப்ரொடக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அதில் ரன் ஆகிற ஒர்க் லோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து VMs இருக்குது, விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது, விர்ச்சுவல் சர்வர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆப்ஸ் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, கண்டெய்னர்ஸ், குபர்நெட்டிஸ் கிளஸ்டரு, இது மாதிரி உங்களுக்கு வந்து இதெல்லாமே உங்களுக்கு க்ளவுட் ஒர்க் லோட்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம ப்ரொடக்ட் பண்ண போகிறோம் அது சம்மந்தப்பட்டது தான் நம்ம க்ளவுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அசூர் AZ உங்களுக்கு 900 தான் அசூர் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் லெவல் எக்ஸாம் அப்படி சொல்லலாம். இது படிச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து அசூர் செக்யூரிட்டியில் வந்து பேசிக் லெவல் கான்செப்ட்டில் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AZ104 இருக்குது, இதுதான் அசூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசோசியேட்டட் சொல்லலாம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசூர் அட்மினா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு இது கவர் ஆகும், இந்த சர்டிஃபிகேட்டில் கவர் ஆகும். எப்படி வந்து நீங்கள் அசூர் க்ளவுடில் வந்து எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் என்னது, ரிசோர்ஸ் குரூப் என்னது, மேனேஜ்மெண்ட் குரூப்னா என்னது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அசூர் பாலிசி, அசூர் லாக்ஸ், உங்களுக்கு டேக்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு. க்ளவுட் ரிசோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி மானிட்டர் பண்ணுறது, பேக்கப் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி மைக்ரேட் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து AZ104 அசூர் அட்மின் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து AZ500 தான் அசூர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அசூர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அசோசியேட் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா அசூர் க்ளவுடில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண உங்களுக்கு செக்யூரிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதெல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகுது வந்து உங்களுக்கு.
ஓகேங்களா. ஒரு விஎம்ஸ்னா விஎம்ஸ் எப்படி ப்ராடக்ட் அசூர் கிளவுட்ல ஒரு விஎம் எப்படி ப்ராடக்ட் பண்ணுது, ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஆப்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணுது, எப்படி வந்து யூசர் கொண்டு எப்படி ப்ராடக்ட் பண்ணுது, உங்களுக்கு நெட்வொர்க் எப்படி ப்ராடக்ட் பண்ணுது, இதெல்லாமே செக்யூரிட்டி பார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு இது வந்து கவர் ஆகும். உங்களுக்கு ஏசர் 500 அசூர் செக்யூரிட்டியில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி 200 இருக்கும். இதுதான் மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது எதுக்குன்னா த்ரெட் ப்ரொடக்ஷன் அக்காத கிளவுட் ஒர்க் லோடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம த்ரெட் ப்ரொடக்ஷன் என்பது உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து க்ளவுடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து மிஸ்கான்ஃபிகேஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஐடென்டிஃபை பண்ணுறது, சைபர் அட்டாக் நடக்கும் உங்களுக்கு. அதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ரெமிடியேட் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி 200 வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி 100 இது சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்டர்பிரைஸ் லெவலில் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஒரு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து ஓகேங்களா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி செக்யூர் பண்ணுறது, அப்படி அது சம்மந்தப்பட்டது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி 100ல் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா AI-102 உங்களுக்கு ஏஐ இன்ஜினியரிங் அசோசியேட் சொல்லுவாங்க. இது என்ன பண்ண உங்களுக்கு அசூர்கில் வந்து ஏஐ ஓகேங்களா மாடல்ஸ் எப்படி நம்ம வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது, ஏஐ சாட்பாட் எப்படி கிரியேட் பண்ணுது, அதில் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் ஒரு க்ளவுடு செக்யூரிட்டி இன்ஜினியராக நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படின்னா அசூர் கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியராக போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் படிக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஏசர் ஃபன் 900 இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது ஃப்ரெஷ்ஷாக வர பார்த்தீங்கன்னா அவங்க போகிறது உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து 1 இயர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து 104 போகலாம். அசூர் அட்மின் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏஜர் 104 அசூர் அட்மின் இதுக்கு டைரெக்டாக போகலாம். இது படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஜாப் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளார ஜாயின் பண்ண அப்புறமா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஏஜர் 500 படிக்கலாம் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி 200 படிக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி 100 படிக்கலாம் உங்களுக்கு. இதுதான் ஜென்ரலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிற அந்த கரியர் பாத் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. சரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து அசூர் கிளாஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு. மற்ற மல்டி கிளவுட் வெண்டா சர்டிஃபிகேட் வெண்டா நியூடர் சர்டிஃபிகேட் அவைலபிளாக இருக்குது. ஏடபிள்யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்டிஃபிகேட் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது ஒன் ஆஃப் த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபைடு செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். கூகுள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகே ஐஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் ஓகே சிஎஸ்சி எஸ்பியும் இருக்குது உங்களுக்கு வந்து காம்டியால் உங்களுக்கு செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது உங்களுக்கு. அப்போ இதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படிப்பாங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு க்ளவுட் இன்ஜினியராக போகணும், க்ளவுட் அட்மினாக போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து சப்போஸ் நான் வந்து அசூரில் போகணும் அப்படின்னா அசூர் க்ளவுடுக்கு நம்ம என்ன பண்ண உங்களுக்கு அசூர் க்ளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியராக போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் பார்க்கலாம். அப்போ ஏடபிள்யூஎஸ்ல நான் செக்யூரிட்டி இன்ஜினியராக போகணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஏடபிள்யூஎஸ் நிறைய செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. அது சம்மந்தப்பட்டது நீங்கள் படிக்கலாம் உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் ஒரு க்ளவுட் இன்ஜினியராக போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண எந்த க்ளவுட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுமா அசூர் க்ளவுடா ஏடபிள்யூஎஸ் க்ளவுடா இல்லை கூகுள் க்ளவுடான்ட்டு. கூகுள் க்ளவுட் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த மெயினாக மார்க்கெட்டில் எது அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசூர் க்ளவுடும் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு தான் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்பவுமே அசூர் க்ளவுடு நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏடபிள்யூஎஸ் ஓகேங்களா க்ளவுடுக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி. இப்போ நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி போகணும், சைபர் செக்யூரிட்டியில் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதில் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க சைபர் செக்யூரிட்டி என்பது பார்த்தீங்கன்னா கோர் என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. நெட்வொர்க் செக்யூரிட்டி சாக்கு ரிஸ்க் கவர்னன்ஸ் ஜிஆர்சி கேள்விப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு. அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி தான் கவர் ஆகும் உங்களுக்கு. அப்போ சைபர் செக்யூரிட்டி நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து நான் ஜாப் போகணும் இல்லை ஜாப்புக்கு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்டியா செக்யூரிட்டி ப்ளஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் எக்ஸாம் இது வந்து உங்களுக்கு இது நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு படிச்சிங்க அப்படின்னா பேசிக் லெவல் ஃபண்டமெண்டல் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு சிஹெச் இருக்குது சர்டிஃபை எத்திக்கல் ஹேக்கர் சர்டிஃபிகேட் இருக்குது உங்களுக்கு வந்து. இதுவும் நீங்கள் வந்து படிக்கலாம் உங்களுக்கு வந்து. இது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சீசா இருக்குது உங்களுக்கு. காம்படியாவில் பார்த்தீங்கன்னா சீசா இருக்குது உங்களுக்கு. சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் எக்ஸாம் தான் சீசான்னு சொல்லுவாங்க. இதுவும் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஸ்பி இருக்குது உங்களுக்கு, சிஏஎஸ்எம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்சி 200 இருக்குது, எஸ்சி 100 இருக்குது உங்களுக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டாக போகணும் அப்படின்னா ஓகேங்களா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ல எடுத்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ப்ளஸ் சிசா ப்ளஸ் இருக்குது, சிஏஎஸ்எஸ்பி சிஏஎஸ்எம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சி 200 எஸ்சி 100 உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஜிசெக் இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போகலாம். அப்போ நீங்கள் வந்து ஓகேங்களா
நீங்க வந்து ஃப்ரெஷர் அப்படின்னா, நீங்க எப்படி போலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி படிங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கிளவுட் செக்யூரிட்டி படிங்க. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி வாங்க. இப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓகேங்களா, நல்ல பக்காவா இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா. எடுத்தோனே நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறேன் அப்படின்னா வந்து, அது அப்படி போறத விட நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி வாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டி சம்மந்தமாக படிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கிளவுட் செக்யூரிட்டி படிங்க. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி படிங்க உங்களுக்கு. இதே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஜாப் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு. மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டி படிச்சுட்டு ஒரு ஜாப் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒன் பை ஒன்னாக நீங்கள் படிச்சுட்டு உங்களோட ஓகேங்களா சர்டிஃபிகேட் லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் செக்யூரிட்டி ஃபீல்டில் நீங்கள் டேரெக்டாக வந்து அதில் ஒரு ஆர்கிடெக்ட் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் லெவலில் நீங்கள் ஓகேங்க வர முடியும் உங்களுக்கு வந்து. சரி அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் செக்யூரிட்டி அட்மினாக போனேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து எஸ்சி 200 படிக்கலாம். செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அனலிஸ்ட் எஸ்சி 200 சொல்லுவோம். அது படிக்கலாம். இல்லாட்டி ஏஜர் 500 படிக்கலாம். இது வந்து அசூ செக்யூரிட்டி இன்ஜினியர் அந்த சர்டிஃபிகேட் படிக்கலாம். இல்லாட்டி எஸ்சி 300 படிக்கலாம் உங்களுக்கு வந்து. இது வந்து செக்யூரிட்டி அட்மினாக போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நீங்கள் கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியராக போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஏஜர் 500 அசூ செக்யூரிட்டியும் படிக்கலாம். சிசிஎஸ்பியும் படிக்கலாம் உங்களுக்கு. இல்லாட்டி ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் என்ன பண்ணணும் எது சர்டிஃபிகேட்டோ அசூ சர்டிஃபிகேட்டு ஏடபிள்யூஎஸ் வந்து செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து படிக்கலாம் உங்களுக்கு. ஓகே சாக் அனலிஸ்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எஸ்சி 200 படிங்க. சிசா ப்ளஸ் படிங்க உங்களுக்கு. சிஇஹெச் படிங்க உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு கம்பெனிஸ் டேட்டா ப்ராடக்ட்ஸ் இன்ஜினியராக போனால் எஸ்சி 400 சிஐஎஸ்எம் ஐஎஸ் 27,000 படிக்கலாம். செக்யூரிட்டி ஆர்கிடெக்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எஸ்சி 100 சிஐஎஸ்எஸ்பி சிசிஎஸ்பியில் நீங்கள் படிக்கலாம் உங்களுக்கு வந்து.